வாழ்க்கையில் வந்தால் நிரந்தரமான விடுதலை. ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு நாள் தான் விடுதலை. அன்னை மட்டும் பாவம் செய்ய மாட்டாங்க. துக்க உள்ளாச்சி பாவம் செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. ஆனால் சிலுவை பாதம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் சாராயம் ரெடியாக இருக்கும், பின்ன கும்மாளம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியம் அவர்களுக்கு மறுதளிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தை சார்ந்தே இருக்கிறார்கள். உலகத்தை சார்ந்து இருக்கிறவனுக்கு பரலோகம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சூப்பராக கைத்தட்டலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீரின் மேல் வலையை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களையும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணி போவார்கள். அல்லேலூயா. ஒரு பஞ்சத்தை சொல்லுகிறார். தேசத்தில் கொண்டு வர போகிற பஞ்சம் முதல்ல யாருக்கு வரப்போகுது? மீனவர்களுக்கு. நம்ம எல்லாம் படித்து பட்டம் பெற்று 30,000 சம்பளம் வாங்கிடுவோம் மாதம். 30 நம்ம படித்த படிப்புங்க வட்டி காசு வர சம்பளமாக கிடைக்காது. ஒரு பிள்ளை ஒரு டிகிரி படிக்கணும் வரைக்கும் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு முதலீடே செய்கிறோம். எல்கேஜியில் இருந்து எவ்வளோ சொல்லுவோம்? ஒரு பிள்ளை ஒரு +2 வரைக்கும் ஒரு டிகிரி படிக்கும் வரைக்கும் உத்தேசம் எவ்வளோ ஆகும் பணம்? ஒரு எக்ஸாம்பிள். கூட்டி கழிச்ச கண்ணை மூடி சொல்லு டப்புன்னு. சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க சொல்லுவான் எவ்வளோ ஆகும்? நான் அரசு பள்ளியில் சொல்லலை. அரசு பள்ளியில் யார் விடுறது? நானே விடலை. இன்னும் இவ்வளோ விடுவா? அவள் அரசு பள்ளியை வேலை பார்க்குறா. அவள் பிள்ளைகளை அரசு பள்ளி இடத்துல விடுவாளா? விட மாட்டாள். விடவே இல்லையே. இருந்தாலும் தனியார் பள்ளிக்கூடத்தை எல்லாரும் மோகமாக அதை வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஆங்கில அறிவு கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கில அறிவில் பெருகணும், பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணும். அந்த கணக்கு சொல்லு உத்தேசம். எப்படியும் ஒரு 25 லட்சம் ரூபா ஆகும் இல்லையா? 25 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. ஏன்னா பையனும் பொண்ணும் படிக்கவே 25 லட்சம் டிகிரிக்கு மட்டும் ஆயிருக்கு. ஹாஸ்டலுக்கே 1.25 லட்சம். அப்போ 25 லட்சம் ரூபா ஒரு பிள்ளை வேலை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, பிள்ளையை உருவாக்குறது. அதே 25 லட்சம் ரூபாயும் நீங்கள் வட்டிக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ வந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம்? எவ்வளோ வரும் சார்? உட்காந்து சாப்பிடலாமே. ஆனால் 25 லட்சம் ரூபாய் பிள்ளை ஒரு வேலையில் ஏறிச்சுன்னா 30,000 தானே சம்பளம் கிடைக்குது. அப்போ அன்னைக்கு வேலை தானே கிடைக்குது. இந்த முடக்குனா அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு வட்டி வரலையே. அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லை? அவன் ஒரு வேலைக்கு போகிறான், 30,000 சம்பளம் கிடைக்கும். 30,000 வேலை 10,000 ரூபா டிஏ ஆகிரும். ட்ராவல் அங்கே இங்கேயும் போகிறது, குடியிருப்பதற்கு ஒரு வீடு, அது வாடகை பார்க்கணும், பின்ன சாப்பாடு மட்டும் நடக்கும். அவங்கள சாப்பிட்டுட்டே இருக்கலாமே, எதுக்கு வேறு படிக்கணும்? நீங்கள் யாராவது ஆராய்ந்து பார்க்கறது உண்டா? மேஸ்திரி 1000 ரூபா சம்பளம், நான் 1400 வரைக்கும் கொடுக்குறேன், 1500 கொடுக்குறேன் ஒரு மேஸ்திரிக்கு. படிக்காதவன் படித்த உங்களுக்கு வீடு கட்டுற பாருங்க. அப்போ யார் மேதை? படிக்காதவன் தான். அப்போ ஒரு பிள்ளைக்கு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறான். அந்த பிள்ளை பெற்றவங்களை தாங்கினா பிரச்சனை இல்லை, பெற்றவங்களை தாங்கினா பிரச்சனை கிடையாது. சிலவங்க அப்படியே விட்டுட்டு பெற்றவங்களை அப்படியே நட ரோட்டில் விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த குதிகால் உயர்ந்த செருப்பை போடுகிற பெண்ணை பின்னாக்கி போயிடுவாங்க. ஒரு மனைவி கிடைச்சா பின்னாடி போயிடுவாங்க, பெற்றோரில் விட்டுருவாங்க. வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு எவ்வளோ திராணி இருக்கும்? ஒரு மனிதன் படித்து
பெரியவனாகி கல்யாணம் ஆகும் வரைக்கும் தாய் தகப்பனுடைய வேர்வை, அதுக்கு பிறகு அவனுடைய வேர்வையினால் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி எத்தனை சமூகம் இருக்கிறது இன்றைக்கி? எத்தனை பேர் இருக்காங்க? கிடையாது. படிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களே. அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு செய்தா? அதில் அரசாங்கம் சின்னதாக செஞ்சாலும் உங்களுக்கு என்ன பிரயோஜனப்படுதா? அவன் 2 ரூபா 50 பைசா சிகரெட்டுக்கே காசு வாமே. உதடுக்க உள்ள ஒரு ஐட்டம் வைக்கணுமே, அது காசு வேணுமே. இதெல்லாம் காசு தானே. ஒரு மனிதன் விக்கிரகத்தை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். வியாதியோடு சாகிறதுக்கு அவன் போராடி கொண்டிருக்கிறான். நம்ம ஆவியோடு பரலோகத்துக்கு அனுப்புவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆவியோட மனிதன் வாழ்ந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எலியா எங்கே போய் படித்தான்? ஏசாயா யாவது காலேஜில் படித்தான்? எரேமியா எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான்? தாவீது எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? யாக்கோபு எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? இல்லை அண்ணால் தான் எங்கே போய் பிரசவிச்சா? ஆஸ்பத்திரியில் பிரசவிச்சா? யோசிக்கணும். நம்முடைய மோகமெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு மனிதனுக்கே ஒரு பிள்ளைக்கு படிப்பு கண்டு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அந்த பிள்ளை படித்து ஒழுங்காக வரணும் என்பதற்காக கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்த முடியுமா? 25 லட்சம் ரூபா பிஏ வரைக்கும், இல்லைன்னா பிஎஸ்சி வரைக்கும், இல்லைன்னா என்ஜினியர் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க. அந்த பிள்ளை நல்ல கேரக்டராக வரணும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பிள்ளை உம்மிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி ஒரு பிறப்பினுடைய சாபத்தை மாற்றி, நான் மாமிசத்தில் பெற்றேன் இவளை, இல்லை மாமிசத்தில் பெற்றேன், இச்சை இவன் தொடரக்கூடாது, அவனை பரிசுத்தம் பண்ணி கல்வியில் மேன்மையாக வர்றதுக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி போனால் படித்த உடனே வேலையை சேரலாம். மற்றவங்க திண்டாடிட்டு இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆகவே கர்த்தருக்கு கொடுங்க. அதான் தண்ணியில் போடுன்னா கர்த்தருக்கு கொடுத்துரு, அதனுடைய பலன் அநேக நாட்களுக்கு பின்பு உனக்கு வரும். நேற்று இங்கே வந்த ஒரு ஜோடி, ஒரு வயதான தம்பதிகள் என்னிடத்தில் ஆஃபீஸில் வந்து சில காரியங்களை சொன்னாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு பிள்ளை இருக்கிறது எனக்கு தெரியும், சும்மா அதான் கேட்டேன் எத்தனை பிள்ளைங்க. அது 2 பிள்ளைங்க. ஓ, 2 பிள்ளை இருக்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது பிரதர். அது பொண்ணு படித்தா பாஸ் ஆனா இன்றைக்கி நாகர்கோவிலில் ஐஓபி பேங்கில் இருக்கிறான். பையன் படித்தான், 1 மாதம் கூட சும்மா நிற்கல, எக்ஸாமில் தானே பாஸ் ஆனால் அவனும் பேங்கில் இருக்கிறான். பாருங்கள், நீதிமானுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அலைந்து திரிந்ததில்லை. ஆனால் இந்த தாய் தகப்பனிடத்தில் எந்த பாவம் கிடையாது. தட்ஸ் த பாயிண்ட். பாவம் செய்யாதனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் இருக்குது. அவர்களுக்கு பட்டணம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தங்குமிடம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்கள்லாம் கட்ட வேண்டாம், அவர் ஏதாவது பண்ணிடுவார். நான் யாருக்குன்னு சொல்லிக்கிறேன், சென்னைக்கு போங்க, வாணிக்கு கேளம்பாக்கம் போங்க, எந்த பெரிய கட்டணம் வேணால் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னேன். ஏன்றால் பட்டணம், சென்னை பட்டணம் தான் கேட்பாரற்று கிடக்கும், கேட்பாரற்று கிடக்கும், அவகாசம் இல்லாமல் கிடக்கும். வேணா ஆளுக்கு வர பில்டிங் எடுத்துக்கிடுங்க. நான் தீர்க்க தரிசனமாக பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், இப்போ இல்லை, பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேட்பாரற்று கிடக்கும் பட்டணம், நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆகவே வெள்ளியும் பொன்னும் வீதியில் கொட்டி கிடக்கும். இப்போ தங்கம் ஏறுது, தங்கம் ஏறுதுன்னு உங்களுக்கு ப்ரெஷர் ஏறுது. தங்கம் ஏறினா இறங்கினா என்ன பிரதர்? 10 பவுன் இருந்தால் போட்டு நடக்க முடியுமா? சிவம் பிரதர் ஒரு செயின் போட்டு நடந்தால் உங்களை விட்டு வைப்பாங்களா? அவங்க யாருக்குன்னு விட்டு வைக்கல. செயினை போட விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு நமக்கு எதுக்கு மோகம்? சரி, கல்யாணம் ஆச்சு, 100 பவுன் வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க. சரி, பொண்ணு 100 பவுன் போட்டு நடக்க முடியுமா? போட்டு நடக்க முடியுமா? போயிடுதில்ல. சரி, எல்லாரும் கண்ணில் தப்பினாலும் புருஷன் கண்ணில் தப்பாது. புருஷன் பார்ப்பான். இப்போ பிரேமாவில் எடுத்து விடுவோம், 100 பவுன் இருக்குது. புருஷன் ஸ்கெட்சு போடுவார், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருவோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவோம், நம்ம பெரிய லெவலில் ஆகிடலாம். ஆண்டவருக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறதில்ல, திட்டம் போடுறதில்ல. பெரிய தொழிலதிபர் ஆகிடுவோம். நீ ஒரு தொழிலுக்கு எம்டிஆர், நான் இன்னொரு தொழிலுக்கு ப்ரொப்ரேட்டராக இருக்கிறேன். நகையெல்லாம் பேங்க் எங்கே விற்றுருவாங்களா?
அதையும் விற்க மாட்டாங்க. அப்படியே கொண்டு அடவு வச்சு அது வட்டி கட்டிகிட்டே போகிற வேலை செய்யணும், வட்டியை கட்டணும். குடும்பம் அழிஞ்சு 6 மாதம் கழியுமா தாலி செயின் கில்ட்டில் கலரில் வரும். அம்மாக்காரி கஷ்டப்பட்டு ஏண்டி இது என்னது வெள்ளியாக இருக்குது, அது வீட்டுக்காரங்க தொழிலில் போட்டாங்க. இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பிள்ளைகளும் இந்த நிலைமையில் தான் இருக்காங்க. சிலர் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆவியில் நடத்தப்பட்டால் எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதுக்கு நான் அதிசயமான ஒரு சாட்சி சொல்லுகிறேன். அதிசயமான சாட்சி. மீனவ மக்களுக்கு பஞ்சம் வருது சொல்லிட்டாரு. நெய்தல் வேலை பார்க்குறவங்களுக்கு முடிஞ்சு போகுது. அதாவது துணிமணியெல்லாம் நேரமாக வாண்டி வச்சுடுங்க, அப்புறம் இனி புதுசாக துணி வராது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், புதுசாக துணி வராது. உங்களுக்கு மானம் மறைக்கணுமா, நிறைய துணி போய் வாங்கி வச்சுடுங்க. அப்போ ஃபேக்ட்ரியெல்லாம் மூடப்படும், இயந்திரங்களெல்லாம் முடங்கப்படும், நெய்தல் வேலை நிற்கும், பஞ்சாலைகள் நிற்கும், உலகம் முடங்கும். ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம துணி உடுத்துட்டு நடக்கணும், இல்லைன்னா கல்லால் அடித்து போடுவணும். அப்படி தானே? அதுக்கு இப்போ வாங்கி வச்சுடுங்க. அரிசி பருப்பெல்லாம் முடிஞ்சால் இப்போ வாங்கி வச்சுடுங்க, கொஞ்சம் காலம் தின்றதுக்கு உதவும். சாப்பாடு இல்லைனாலும் ஆண்டவர் பசியில் அப்படி நம்மளை பலப்படுத்தி வச்சுருப்பார். நடக்க போகிற காரியம். ஆக தேசம் மொத்தமும் அழியும். பஞ்சத்தால் அழியும், ஜலத்தால் அழியும், நிலநடுக்கத்தால் அழியும், கொள்ளை வியாதியால் அழியும். நாம் மட்டும் இருப்போம். அது அவர் மேல் வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் என்னை அழைத்து கொண்டு இந்த நாகர்கோவில் கண்காடியா ஒரு கன்வென்ஷன் கிரவுண்ட் இருக்கும். அப்போ தான் எனக்கு கண்காடியை பற்றி தெரியும், இப்படி ஒரு இடம் இருக்குன்னு. அவருக்கு நான் அதிகமாக ஊழியம் செய்வேன். அவர் இருக்கிறது இன்னொரு பட்டணம், கடற்கரை பட்டணம். அந்த பட்டணத்திலேருந்து எனக்கு ஒரு இடம் இருக்குது, அது விற்கணும், அது ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அங்கே போய் கால் வச்சா இதில் 3 மாடி வீடை கட்டிக்கானார். அவர் ஆஃப்டர் ஒரு சம்பளம் வாங்குறவர், ஒரு ஆசிரியர் பணி உடையவர். இவ்வளோ சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியும். நான் சொன்னேன்ல, ஒரு வாத்தியார் ஆனால் 35,000 சம்பளம் கிடைக்கும், இல்லை 40,000 சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இவன் 66,000 சம்பளம் வாங்குறான். அதை அமுக்கி குலுக்கி தான் சொல்லுவாள், உதட கடிச்சு தான் சொல்லுவாள். அது பிடித்தம் போயிட்டு இவ்வளோ வரணும். இப்போ வர்றது 16,000, நேற்றைக்கு வந்து 17,000. மீதியெல்லாம் பிடித்தம் கிடித்தம் லோனு போயாச்சு. 17,000 வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? 17,000 ரூபாய்க்கு ஈரோட்டில் அனுப்பியிருக்கேன். அவளை உனங்க வீட்டில் இருந்திருக்கலாம். இல்லை சொல்கிறேன், நமக்கு இந்த உலக மோகம்தான் நமக்கு இன்றைக்கி அதிகம். உலக மோகம்தான் அதிகம். அந்த மனிதன் ஆவிக்குரிய சத்தியத்தை அவன் கேட்டான். ஒரு மீனவன், அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய சத்தியத்தை அவன் மறுதலிக்காமல் கேட்டான். அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். எப்படி செய்ய ஆரம்பித்தார்னா, வீடை கட்டு, அது பணமே இல்லை, அதை அவர் தருவார், வீடை கட்டு. இன்னொரு நிலத்துக்கு கூப்பிட்டு போனார். நாகர்கோவில் பாலம் இருக்கிற பாரதூரம் தாண்டி ஒரு இடம், அது ஒரு ஏரியா, குளம் மாதிரி இருக்கும். இப்போ போய் பாருங்கள், வீடுகளாக இருக்கும். இதையும் விற்கணும். அப்போ அவர் சொன்ன தொகைக்கு நான் வாங்க ரெடி. அப்போ எனக்கு எல்லாம் பணம் இருக்குது. நாகர்கோவிலில் ஒரு இடம் நமக்கு கிடச்சா நல்லது தானே நினைக்கிறேன். கர்த்தர் சொன்னார், இங்கேயும் ஒரு வீடு கட்டு, அதுக்கு பணம் அவர் தருவார். நீ பாருங்க, 2 இடத்துலையும் வீடை கட்டிட்டார். கட்டி முடிச்சுட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னாரு. சரி பொண்ணு பாருங்கள், பொண்ணு பார்க்குறவங்க நமக்கிட்ட கிடையாது, ஜோம் பண்ணலாம். சரி பொண்ணு பாரு. ஒரு பொண்ணை செட் பண்ணிவிட்டு, இந்த புரோக்கர் மூலம் தானே செட் பண்ணுவாங்க. புரோக்கரை பிடிப்பாங்க, 2% கமிஷன் பேசுவாங்க இல்லையா? 2% கமிஷன் பேசிட்டு ஒரு கல்யாணத்தை செட் பண்ணுவாங்க. அவனுக்கு 2% கொடுத்துருவாங்க. ஆண்டவருக்கு 1% கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. புரோக்கருக்கு 2% சேர்த்து வைக்கிற அவர் தானே ஐயா, விட மாட்டாங்க. அப்போ போய், ஆனால் இவர் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிஞ்சார், ஆவிக்குரிய சத்தியத்தில் கீழ்ப்படிஞ்சார். ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ண கேட்டார். போட்டோ அனுப்புங்கன்னு சொன்னேன், இந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு போட்டோ அனுப்பினார், இதுவும் வேண்டான்னு சொன்னேன். 3ஆவது அனுப்பினார், பேசி முடி, பொண்ணும் வெள்ளியும் கூட கிடைக்கும்னு. அந்த காலத்திலே 100 பவுனுக்கு மேலே எத்தனை கிலோ கணக்கில் கொடுத்தாங்க நகை, கிலோ கணக்கில் கொடுத்தாங்க. ஐஸ்வர்யம் எப்படி வருது? திருமணம் என்ற பேரில் உள்ளே வருது.
அவர் இன்றைக்கும் அந்த நகை எங்கே வச்சுருப்பார்? லாக்கர்லாம் வச்சுருப்பார். நான் ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு வாழுகிற மனிதன் சத்தியத்தின்படி தான் செலவே பண்ணுவான், வீணாக செலவு பண்ண மாட்டான். இன்றைக்கி தங்கத்து விலை என்ன போச்சா? எத்தனை கோடிக்கு இருக்குது? அவர் உழைச்சி சம்பாதிச்சதா? கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அதான் ஆவிக்குரிய சத்தியத்தில் போனால் அவர் நம்மளை பணக்காரலாம் ஆக்கிடுவார், பிச்சைக்காரலாம் வச்சுருக்கவே மாட்டார். வசனம் என்ன? இன்றைக்கி என்ன அந்த இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? நேற்றைய வாக்குத்தத்தம் தரல, இன்றைக்கி கொடுத்துருக்காரு. உபாகமம் 28:1 ஒருவர் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு நம்மை மேன்மையாய் வைப்பார். நிபந்தனையோடு தான், இல்லையா? இப்போ பேங்க் லோனு போகிறோம், கண்டிஷன் அப்ளை, ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு அட்மிஷன் கேட்போம், கண்டிஷன் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது. நமக்கு ஆசீர்வாதமே நிபந்தனைக்கு உட்பட்டது. என் கட்டளைகளையும் நியமங்களையும் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்தால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு முன்பாக ஒன்றை நான் உயர்த்துவேன். இப்போ சகல விக்கிரங்களுக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிற்போம், சரியா? சகல நம்மளை சோதித்த, நம்மளை வெட்கப்படுத்தின சமுதாயத்தில், உறவில் நம்ம எப்படி நிற்போம்? பிரகாசித்து நிற்போம். அதான் அதிசயம். அதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இது ஒரு வருஷத்துக்கு இல்லை, இந்த ஒரு மாதத்துக்கு தான். அடுத்த மாதத்துக்கு என்ன தருவான்னு சொல்ல முடியாது. அது கரெக்டாக பின்பற்றினா இந்த மாதத்துலேயே ஆசீர்வாதத்தை